السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் சஹருடைய நேரம், அதாவது எழுந்ததும் இந்த 6 திக்ருகளையும் நாம் 10 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த திக்ர்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் ஓத வேண்டிய திக்ர்கள். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் எல்லா விடயத்திலும் நமக்கு வெற்றியை வழங்குகின்றான். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நம்முடைய எல்லா விடயத்திலும் அல்லாஹ் வெற்றியை உண்டாக்கி தரக்கூடிய மிகவும் அற்புதமான 6 திக்ருகளைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ரமவானினுடைய மாதத்தில் அரைவாசி நாட்களை நாம் இன்றோடு கடந்து விடுகின்றோம். அதாவது இன்று ரமலானினுடைய மாதம் பிறை 15. இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்கள் இன்னும் 15 நாட்களே இருக்கின்றது. அதிகமான நல்லமல்களை செய்வோம். இந்த ரமலானினுடைய மாதம் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம். ஒரு ஃபர்லை நாம் செய்தால் 70 ஃபர்லுகளினுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். ஒரு சுன்னத்தை நாம் செய்தால் ஒரு ஃபர்லினுடைய நன்மையை அல்லாஹ் இந்த ரமலானினுடைய மாதத்தில் நமக்கு வழங்குகின்றான். இந்த ரமலானினுடைய மாதம் குர்ஆனினுடைய மாதம். குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானினுடைய மாதம் அதிகமாக நாம் குர்ஆன்களை ஓதுவோம். குர்ஆனை ஓதுவதன் மூலமாகவும் நன்மை கிடைக்கின்றது. குர்ஆன் ஓதுவதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நன்மைகளை வழங்குகின்றான். அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த மாதத்திலே உள்ள இரவுகளில் யார் நின்று வணங்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். இன்னும் ஏராளமான சிறப்புகள் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்த மிக பெரும் பாக்கியம் இந்த ரமலானினுடைய மாதத்தை அல்லாஹ் நமக்கு அடைய வைத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் யார் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவரை விட துர்ப்பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ரமலானினுடைய மாதம் மக்ஃபிரத்தினுடைய 10 அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய இந்த மாதம். அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். நம்முடைய பாவங்களுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகவே அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை ஏற்படுத்துகின்றான். கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தருகின்றான். நாம் இதனை எண்ணி இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சோதனைகளை நீக்குகின்றான், கஷ்டங்களை நீக்குகின்றான். அல்லாஹ் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் நமக்கு ரிஸ்கை வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானினுடைய மாதம் சஹருடைய நேரம் மிகவும் சிறந்த ஒரு நேரம். நாம் இந்த சஹர் செய்வதற்காக நாம் எழுந்திருக்கின்றோம். எழுந்ததும் இந்த 6 திக்ருகளையும் நாம் 10 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததும் இந்த திக்ருகளை ஓதுவார்கள்.
நாமும் இதனை ஓதுவோம். இதனை ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவிகள் கிடைக்கும். அன்றைய நாள் முழுவதும் சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் மாற்றுவான். கஷ்டங்கள் இல்லாத அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய நாளாக அல்லாஹ் அன்றைய நாளை மாற்றுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சஹர் செய்வதற்காக காலையில் எழுந்திருக்கின்றோம். எழுந்ததும் நாம் இந்த 6 திக்ர்களையும் ஓதுவோம். முதலாவது திக்ரு சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 10 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 10 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை நாம் 10 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம் 10 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாம் 10 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் 10 தடவை ஓதுவோம். அதன் பின்னால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற மிகவும் சிறந்த திக்ர், இதனை நாம் 10 தடவை ஓதுவோம். இந்த 6 திக்ர்களும் மிக முக்கியமான திக்ர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வளமையாக்கிக் கொள்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான். அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ்வினுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு வந்து சேரும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சஹருடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம். தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை மிக முக்கியமான ஒரு தொழுகை இருக்கின்றது. ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த மிகச்சிறந்த தொழுகை இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை. இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை நாம் தொழுது அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நாம் இந்த தொழுகையை தொழுது நாம் துஆ கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மறுக்காமல் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். எல்லோரும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கின்றோம் சஹர் செய்வதற்கு. ஆனால் அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மாத்திரம், அல்லாஹ் நாடியவர்களுக்கு மாத்திரமே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அந்த சஹருடைய நேரத்தில் எழுந்து இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுது நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்களை நாம் அல்லாஹ்விடம் முன்வைப்போம். நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நம்மை கைவிட மாட்டான். நிச்சயமாக நம்மை படைத்த ரப்பு நமக்கு உதவி செய்வான். நாம் யார் யாரிடமோ சென்று கையேந்துகின்றோம். ஆனால் நம்மை படைத்த ரப்பிடம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் கூறாமல் இருக்கின்றோம். நாம் நம்முடைய பிரச்சனைகளை நாம் அல்லாஹ்விடம் கூறி துஆ செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரச்சனைகளை நீக்குவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், கஷ்டங்களை நீக்கி சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.